ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிமிலா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது வத்தல் குழம்பு. வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வத்தல் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயம், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலை ஹீட் பண்ணிப்போம். ஒரு 60 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொரியட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கிக்கிட்டோம். நான் ஒரு 2 பூண்டு உரிச்சு எடுத்து வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வத்தல் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துடலாம். எடுத்து சாப்பிடும் போது வத்தல் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மணத்தக்காளி வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வத்தலையும் சேர்த்துடலாம். நான் மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல் எதை வேணாலும் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ அந்த வத்தலை சேர்த்துக்குங்க. இப்போ பெருங்காயத்தூளை சேர்த்துருக்கேன். நல்லா வத்தல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஃபஸ்ட்டு கரைசலை சேர்த்துருக்கேன். இப்போ 2வது கரைசலையும் சேர்த்துருக்கேன். உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வத்தி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுப்போம். வத்தல் குழம்பு எப்பயுமே நம்ம நிறையா செய்ய மாட்டோம், கம்மியாக தான் செய்வோம். இப்போ நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துப்போம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வரும். வத்தல் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.